தவகா குஞ்சுக சொன்னதா? என்னன்னா இது மகளிருடைய உரிமை தொகை, இது ஊக்கத்தொகை. ஒரு திரைப்படத்துல வடிவேல் சொல்லுவாரு, அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நான் அடிச்ச மணி ஆண்டவருக்கு கேட்டுதோ இல்லையா அரசாங்கத்துக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தகப்பன் தன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா செஞ்சவரு எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய உதவித்தொகை உரிமை தொகைய கலைஞரின் மகளிர் உரிமை தொகைய உடனடியா கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது பயத்தினால கொடுக்கப்பட்டது இல்லைன்னா, அவங்களுக்கு உதவித்தொகையா நாங்க கொடுக்கல, உரிமை தொகையா தான் கொடுத்துக்கிறோம். இந்த உரிமை தொகையினுடைய திட்டத்தை தான் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா மாநிலத்தினுடைய தேர்தல் அறிக்கையில முதல் திட்டமா இதை வைக்க போறாங்க. பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஜெயிச்சா அப்படின்னா எல்லாத்துடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு போடுவான்னு சொன்னாரு. 15 லட்சம். 15 ரூபா போட்டாரா, 5 ரூபா போட்டாரா, 1 ரூபா போட்டாரா? அதே மாதிரி நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கலர் கலரா ரீல் விடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சொல்றதான் செய்யறோம், சொல்றதை செய்வோம். அதுக்கு மேல தலைவர் தளபதி அவர்கள் நான் சொல்றது மட்டும் இல்ல சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு என்னைக்குமே அவர் தான் இல்ல, மிஸ் ஆகவே பார்த்து பயப்படாத ஒரு தலைவன் சாதாரண 3 எழுத்து விஜய்க்கு பயந்துருவாரா? யார் சொன்னது? மிஸ் ஆனா என்னன்னு தெரியுமா? சாதாரண என்னுடைய பெயர் தனா, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், நான் ஒரு மாவட்ட அமைப்பாளரா பணியாற்றி இருந்தேன். எனக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் பெரிய ஹீரோவா ஆகிறேன்னு வைங்க, தமிழ்நாட்டுடைய மக்கள் எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு வைங்க, இதை விட பல கூட்டத்தை கூட்ட முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுக்குமொழி வசனம், சும்மா டான்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் தான் வருவாங்க. ஆனா தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டை மக்களுடைய காப்பாத்துறதுக்கு ஒரே தலைவன் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இது மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றை தீர்க்கக்கூடியது கோபாலபுரம் தான். கேள்வி கேக்குறீங்களா? அந்த மாதிரி இல்லை. தேமுதிக அதிமுகவோட சேர்ந்து தொடர் தோல்விகளை சந்திச்சதன் விளைவு தான் இன்னைக்கு அந்த கட்சியை முன்னாடி கொண்டு வரணும். இன்னொன்று என்னன்னா, சமூக நலத்திட்டங்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் சிறப்பாக செயல்படுது. 2 கோடி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதுனால தேமுதிக வந்திருக்காங்க. வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் பிரதான எதிரியா டிஎம்கே சொல்றாரு. அவர் வரக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா மு.க. ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். ஸ்டாலினுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. விஜய் போட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில எப்படி ஏத்துக்கலாம்னா, பிஜேபி எதிர்க்கிறாரு, பாசிசம் உள்ள வராம தடுக்கிறதுனால நம்ம ஏத்துக்க முடியும். நிஜமா அதிமுகன்றது இப்ப எந்த டிமாண்டும் பண்ண முடியாது. பிஜேபியோட கைக்குள்ள போயிருச்சு. எந்த முடிவுனாலும் அவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதிமுக டவுன்ல தான் இருக்கு. வாய்ப்பு இல்லை. பெண்கள் ஆதரவு ஓட்ட மாறுமா அப்படின்னா மாறாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இலவச பேருந்து பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்களை சென்றடைந்துட்டு இருக்கு. நம்ம சொல்லலாம், இருந்தாலும் நேரடி திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அதெல்லாம் வாக்காவே மாறும். போடாதவங்க கூட இனிமேல் போடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. பிஜேபி ரொம்ப ஆடுறாங்க. நீங்க தான் தலைவர் தளபதி அவர்களே, நீங்க தான் ஏடிஎம்கே பிஜேபியால ஒழித்து விடுங்க நீங்க, சரிங்களா? எப்படிங்களா? ஏடிஎம்கே பிஜேபி எல்லாத்துமே ஒழிச்சிட்டு டிஎம்கே தளபதி அவரு ஜெயிக்கும். அவரு வாழ்க 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 வாழ்க. விஜய் இன்னைக்கு வந்தாருங்க. அவர் யாருங்க? நடிச்சு ஆளுங்க உள்ள ஆடுறாங்க. கட்சின்னு என்ன தெரியும் அவருக்கு? கட்சின்னு அவருக்கு என்ன தெரியாது.
விஜய்ங்கிறது இன்னைக்கு வந்தாரு, நடிச்சு நடிச்சு எத்தனையோ சம்பாரிச்சுட்டு அந்த மாதிரி இந்த ஏமாத்திட்டு இருக்கிறாரு. 42 பேர் 42 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு ஏன் ஓடுறாப்ல? கரூர்ல ஏன் நடந்தது? எப்படி ஓடி ஓடி போறாரு? டிவிகே தற்கூரிகளுக்கு ஒண்ணு அணில் குஞ்சுகள் மரத்துல மட்டும்தான் ஏறும். இந்த டிஎம்கே கோட்டையில ஏறுறவனுங்க, சுத்திலும் டிவிக்கு அடிமைகளுக்கு அந்த அணில் குஞ்சு சுத்தி மரங்கள் இருக்கு, கரண்ட் கம்பம் இருக்கு, போஸ்ட் கம்பம் இருக்கு. எதுலையாவது எங்க திமுக தொண்டர்கள் எங்கேயாவது இருக்கான்னு பாத்தியா? எங்க இருக்கான்னு பாத்தியா? ஒரு கிரீஸ் கிடையாது, ஒரு கேட்டு கிடையாது, ஒரு ஒளி விழிப்புணர்வு கட்சி அந்த டிவிக்கு. நாங்கெல்லாம் விழிப்புணர்வோட வர ஒரு தொண்டர்கள் எல்லாம். இது வந்து தனி கட்சி கிடையாது, இது எங்க குடும்ப கட்சி. திமுகங்கிறது எங்க குடும்ப கட்சி. கண்டிப்பா அடுத்த முறை திமுக தானா? கண்டிப்பா அடுத்த முறை இல்ல, இனி எப்பவுமே திமுக தான், எங்கேயும் திமுக தான். இப்ப இனி வரக்கூடிய 2026 எலெக்ஷன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி. இனி இந்தியாவுடைய அனைத்து தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரோல் மாடலை பயன்படுத்துவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல, நாங்க என்னைக்குமே இந்த அல்லசிலைய உதிரி கட்சிகள்லாம் போட்டியா நினைக்கிறது இல்ல. நாங்க என்னைக்குமே டெல்லியை தான் நாங்க போட்டியா நினைக்கிறோம். ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள் சொன்னதை போல நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டையும் தமிழையும் காப்பாற்றணும். அதனால தமிழ் மக்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்தது யாரு வர்றாங்கிறது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, திமுக தான். கண்டிப்பா 200+, கண்டிப்பா 200+. எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னா 90% மேல நாங்க எதிர்பார்க்கிறோம். 190% மேல எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா உறுதினா தலைவர் இருக்கும்போதே சொல்லிட்டாரு. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லும் போது பல நிலைமை கண்டிப்பா பால்ல விழுகுன்னு சொல்லிட்டாரு. அவரோட தீர்க்கதரிசி அன்னைக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு அது நடந்துருச்சு. கண்டிப்பா நாங்க தான், அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. அதே மாதிரிதான் விஜய் வந்திருக்காரு. விஜய் கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்கிறீங்களா? அவருடைய கொள்கை இப்ப சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அவருக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்ல, எப்படி ஏத்துக்குவீங்க? கண்டிப்பா வரமாட்டாரு, கண்டிப்பா வரமாட்டார், 100% வரமாட்டார், கண்டிப்பா வரமாட்டார். வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அண்ணாமலையை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு, எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொஞ்சம் எடுத்து நடத்தினா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு கேஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது என்னோட ஆதரவாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.